ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சென்னையிலேருந்து தடா ஃபால்ஸ் போயிருக்கோம். ஆக்சுவலாக தடா ஃபால்ஸு போட்டதில் இங்கே தான் வந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேம் வேறு இருந்தது. உப்பலமடுகு வாட்டர் ஃபால்ஸ்னு இருந்தது. ஸோ என்ன ஏதுன்னு பார்த்தோம்னா, தடான்ற ஊரில் அந்த ஃபால்ஸ் இருக்குனால ஒரு தடா ஃபால்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இங்கே செக்கிங் இருக்குது. இங்கே செக் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே விட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் போயிட்டீங்க அப்படின்னா, அங்கேருந்து மேலே வந்து எந்த ஃபுட்டும் வாட்டரும் கிடையாது குடிக்கிறதுக்கு. அதுவும் நம்ம ஃபால்ஸ் ஆண்ட போனால் தான். அதனால் கார் பார்க்கிங்லேயே சாப்பிட்டு போயிடுங்க. இது சொல்லணும்னா 2-3 கிலோமீட்டருக்கும் மேலே நடக்கணும். தடாவில் இருக்கிற ஃபால்ஸுக்கு நாங்கள் வந்துருக்கோம். ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால கொஞ்சம் வேர்த்துக்கு சொட்டிங்க இருக்குது. அதனால தான் இல்லைனா அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. இந்த தம்பி இருக்காப்பில் இங்கே இருக்காப்பில். ஐஎம் ஆல்சோ நம்ம தடா ஃபால்ஸ் வந்திருக்கோம். நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம், மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். நம்ம பசங்களை எல்லாம் போயிட்டு இருக்காங்க. வந்து அது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், மேலே போனால் தான் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாமே. ஆமாம், நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம சப்ஸ்கிரைபர் ரிவ்யூஸ்லாம் கேட்குறோம். அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க, எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபீனிக்ஸ் பேர்ட் டீம் வந்து நம்ம அதுக்கடுத்த டீம் வந்து நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோம். நம்ம தடா ஃபால்ஸ், அதாவது மேலேருந்து அருவிலேருந்து கொட்டுற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். அதாவது ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ்னா நம்ம தான், அதுதான் ஃபீனிக்ஸ் பேர்ட். அதுதான் என்ன இன்னல்கள் வந்தாலும் நம்ம வந்து தடுத்து அதுக்கடுத்தான வழி வந்து நம்ம பார்ப்போம். அதுதான் ஃபீனிக்ஸ் பேர்ட். பார்த்தீங்கன்னா அங்கே நின்றக்கூடாதுல்ல, நம்ம போயிட்டு இருக்கோம். மிஸ்டர் நிஷாந்த் குமார், இந்த டிராவல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ளீஸ் டெல் மீ. வந்து நமக்கு எப்பவுமே ஃபன். இங்கே வாங்க. ஆனால் எல்லாரும் லவர்ஸாக வந்துருக்காங்க, நம்ம கூட தனியாக வந்துருக்கோம். அந்த ஒரு மன கஷ்டம் மட்டும்தான். நம்மளும் லவர்ஸ் தான் தம்பி. இங்கே பார், ஃபீனிக்ஸ் பேர்ட் லவ்ஸ். அவ்வளோதான், அதான் ஃபீனிக்ஸ் லவ்ஸ். அவ்வளோதான். ஆமாம், இதுவும் ஒரு நட்பின் அன்பு தானே? ஓகே, இது உண்மையான காதல், இதுதான் நட்பின் காதல். இல்லை அப்படி சொல்கிறீங்க. இதை குறித்து நம்ம தம்பி இவர் இருக்காப்புல, அஜித், லோகேஷ் இருக்காப்புல. லோகேஷ் என்ன சொல்கிறீங்க இந்த ட்ரிப்பை பற்றி? நீங்கள் வந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதானே? ஆனால் இந்த பட்டினமாக விட்டு எங்களை நடக்க விட்டு சாவடிறீங்களா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கோஆர்டினேட்டர் யார்? உங்கள் 2 பேர் தான், நாங்கள் தான் அது உங்களை கேட்கணும். சரி தான். மிஸ்டர் அஜித்குமார் வாங்க. மிஸ்டர் அஜித்குமார் வாங்க, சொல்லுங்கள். இந்த ட்ரிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ளீஸ். ஜாலியாக இருக்குது, பட் சாப்பிட்டு போனால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட் சாப்பாடு இங்கே கிடைக்காது. இது மேலே நோ யூஸ். ஏன்னா இதுக்கு மேலே சாப்பாடு எங்கே கிடைக்காது. நம்ம இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இடம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு பாருங்க. அந்த இடம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இங்கேருந்து ஒரு 400 மீட்டர்ன்றதுனால தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். 400 கிலோமீட்டர்லாம் இல்லைங்க, 2 கிலோமீட்டர் கண்டிப்பாக இருக்குனுங்க. மலையாண்ட போனுங்க. என்னங்க சும்மாலாம் பேசுன்னு கேட்டீங்க, அப்படியே போயிட்டே இருக்கும்.